ஃப்ரெண்ட்ஹுட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில யாரை பத்தி பேச போறோம், எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, எப்பவுமே நாம சினிமா செய்திகள் பத்தி பேசியிருக்கோம், சினிமா நடிகர் நடிகைகளை பத்தி பேசியிருக்கோம். அந்த வகையில இப்ப நாம பேச போறது நம்மளோட லைஃப்க்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயத்தை பத்தி தான், ரொம்ப பிடிச்சமானவங்களை பத்தி தான் பேச போறோம். எஸ், ஸோ இசையமைப்பாளர்கள் இல்ல அப்படின்னா இன்னைக்கு படம் பெரிய அளவுல ஓடுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையவே கிடையாது. ஒரு படத்துக்கு பேக் போனா இருக்கிறதே மியூசிக் தான். ஸோ அப்படிப்பட்ட மியூசிக்கை கொடுக்கறவங்கள நாம ரொம்பவே விரும்பி பாராட்டுவோம். அந்த வகையில இசைக்கு உயிர் கொடுத்ததே இளையராஜா அவர்கள் அப்படின்னு சொல்லி அவரை நாம இசை ஞானின்னு கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். காடே மணக்குது வாசத்துல. கிட்டத்தட்ட 80 வயதுக்கு மேல ஆகியும் இன்னும் கொஞ்சம் கூட அந்த இசை மேல இருக்கக்கூடிய அந்த ஆர்வம் குறையாம எப்பவுமே இந்த ஜெனரேஷன்ஸ்க்கு ஏத்த மாதிரி அவர் வந்து பாடல்கள் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. ஸோ நம்ம வந்து இசை இல்லாம நம்மளோட டே பை டே லைஃப் வந்து போகுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையவே கிடையாது. எல்லாருக்குமே ஒரு ரிலாக்ஸேஷன் வேணும், ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் வேணும், ஒரு டிராவல் டைமிங்ல நமக்கு டைம் பாசிங் வேணும் அப்படின்னா கண்டிப்பா நாம மியூசிக் கேட்கறது தான் எல்லாருமே ரொம்ப விரும்புவோம். அந்த வகையில பாடல்களை எப்படி கேட்கணும்னு ஒரு சில வரைமுறை வந்து நிறைய பேர் வச்சிருப்பாங்க. எல்லாருக்குமே ரொம்ப ஆசையா இருக்கும் மியூசிக் எப்படி கேட்கணும்னு. அதாவது ஒரு சிலருக்கு டிராவல் டைமிங்ல கேட்கறது ரொம்ப பிடிக்கும். அதுல குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த வில்லேஜ் சைட்ல ஓடக்கூடிய பஸ்ல பாடல்லாம் போடுவாங்க பாருங்க, அப்படி இருக்கும். சோ அந்த பாட்டை கேட்கறதுக்காகவே டிராவல் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். இன்னும் ஒரு சிலருக்கு பைக்ல டிரைவ் பண்ணிக்கிட்டே, அதாவது லாங் டிரைவ் பண்ணிக்கிட்டே காதுல ஹெட்போன் போட்டுக்கிட்டு அப்படியே பாட்டு கேட்டுக்கிட்டே போகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆசை இருக்கும். இன்னும் ஒரு சிலருக்கு கார்ல ஈவினிங் டைம்ல ஒரு ரெய்னியான ஒரு சீசன்ல ஸ்லோ டிரைவிங்ல சோ அதுல முக்கியமா லவ் சாங்ஸ் கேட்டுட்டே போகணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் ஆசை இருக்கும். சோ அந்த வகையில மியூசிக் அப்படின்னாலே குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு விஷயம். சோ அது இல்ல அப்படின்னாலே நம்மளோட டே பை டே லைஃப் வந்து போகவே போகாது. அந்த அளவுக்கு இசை அப்படிங்கிறது நம்மளோட வாழ்க்கையில ஒன்றி போன ஒரு விஷயமா இருக்கு. அந்த வகையில இசையமைப்பாளர்கள்லாம் ஒவ்வொரு படத்துக்கு எவ்வளவு மெனக்கெட்டு எவ்வளவு அளவுக்கு ஒர்க் அவுட் பண்ணி எவ்வளவு அளவுக்கு மியூசிக் எல்லாம் போட்டு அதுல தேவையானதை ஃபில்டர் பண்ணி பேலன்ஸ் மியூசிக்கை வந்து படத்துல போட்டு அதை சக்சஸ் பண்றதுக்குள்ள மிகப்பெரிய ஒரு ப்ராசஸா இது இருக்கும். சோ அப்படி வந்து பாத்தீங்கன்னா இப்போ நிறைய புது புது மியூசிக் டைரக்டர்ஸ் எல்லாம் வந்து உருவாகிக்கிட்டே இருக்காங்க. இதுல பழைய மியூசிக் டைரக்டர்ஸ்க்கான வாய்ப்புகள் குறைஞ்சிட்டே போகுது. ஏன் அப்படின்னா இப்போ எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஜென்சி கிட்ஸ் 2K கிட்ஸுக்கு ஏத்த மாதிரியான ஒரு மியூசிக் டைரக்டர்ஸ் எல்லாம் வலம் வந்துட்டு இருக்காங்க. அதுல முக்கியமா அனிருத் சொல்லலாம், சாய் அபயங்கர், ஜிவி பிரகாஷ், இவங்கெல்லாம் இப்போதைக்கு ஏத்த மாதிரி மியூசிக் போடுறதுனால மக்கள் இவங்களோட மியூசிக்கை ரொம்ப விரும்பி பார்க்கவும் கேட்கவும் ஆரம்பிச்சுட்டாங்க. சோ அப்படிப்பட்ட மியூசிக் டைரக்டர்ஸ் எல்லாம் ஒரு படத்துக்கு எவ்வளவு சம்பளம் வாங்குவாங்க அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாருக்குள்ளயுமே இருக்கும். பொதுவா நடிகர்கள் நடிகைகள் அப்படின்னா கோடிகள்ல சம்பளம் வாங்குவாங்க, லட்சங்கள்ல சம்பளம் வாங்குவாங்கன்றது நமக்கு ஒரு அளவுக்கு தெரியும். ஆனா மியூசிக் டைரக்டர்ஸ்க்கு எவ்வளவு சம்பளமா இருக்கும் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் கேள்வி எல்லாருக்குள்ளயுமே இருக்கும். சோ அதை பத்தின ஒரு வீடியோவா தான் இது இருக்க போகுது. சோ நம்மளோட இந்த டாப் 5 லிஸ்ட்ல இருக்கக்கூடிய மியூசிக் டைரக்டர்ஸ் யார் யாரு, அவங்கெல்லாம் ஒரு படத்துக்காக மியூசிக் போடுறதுக்கு எவ்வளவு கோடிகள் சம்பளம் வாங்குறாங்க அப்படின்றத தான் பார்க்க போறோம். அதுல ஃபர்ஸ்ட் 5வது பிளேஸ்ல சாம் சிஎஸ் தான் இருக்காங்க. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி அவர் மேல ஒரு சில குற்றச்சாட்டுகள்லாம் வந்தது. பட் அவரோட திறமைக்கு அதெல்லாம் வந்து கொஞ்சம் கூட ஈடு இணை இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். சோ மியூசிக் அப்படின்னாலே அவர் பட்டைய கலப்புவாரு. சோ விக்ரம் வேதா, கைதி இந்த மாதிரி படங்களுக்கு மியூசிக் அவர் போட்டிருக்காரு. அவரு தன்னோட இசைக்காக ஒரு படத்துக்கு எவ்வளவு சார்ஜ் பண்றாரு அப்படின்னா கிட்டத்தட்ட 3 கோடி ரூபாய் வரைக்கும் சம்பளமா வாங்குவாராம். அடுத்ததா 4வது இடத்துல ஒரு சில ஹிட் பாடல்களை இப்போ ரீசெண்டா கொடுத்துக்கிட்டே வராரு சந்தோஷ் நாராயணன். சோ அவரோட மியூசிக்குமே பாத்தீங்கன்னா வேற லெவல்ல வைபா இருக்கும். இவர் நிறைய படங்களுக்கு இசையமைச்சிருக்காரு. இருந்தாலும் குறிப்பா ரீசெண்டா வந்து ஆத்தி சந்தனக்கட்ட அந்த மியூசிக்லாம் வேற லெவல்ல ஹிட் ஆயிருந்தது. அப்படிப்பட்ட சந்தோஷ் நாராயணன் ஒரு படத்துக்காக மியூசிக் போடுறதுக்கு சம்பளமா 4 கோடி ரூபாய் வாங்குறாராம். அடுத்து நம்ம லிஸ்ட்ல 3வது பிளேஸ்ல இருக்கக்கூடியது நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு பர்சன் அப்படின்னே சொல்லலாம். எஸ், ஜிவி பிரகாஷ். இவருமே ரொம்ப சின்ன வயசுல இருந்து பாட ஆரம்பிச்சு அதுக்கப்புறமா மியூசிக்கும் போட ஆரம்பிச்சுட்டாரு. சோ இப்பெல்லாம் எந்த படத்தை தொட்டாலுமே கிட்டத்தட்ட இந்த 3 பேரோட மியூசிக் தான் மாத்தி மாத்தி இருக்கும். இவங்களோட பேர் தான் தொடர்ந்து வரும். ஒன்னு ஜிவி பிரகாஷ், இன்னொன்னு சாய் அபயங்கர் அண்ட் அனிருத். இவங்களோட மியூசிக் தான் கண்டினியூட்டியா
வந்துட்டே இருக்கு. சோ அதுல ஜிவி பிரகாஷ் நிறைய ஹிட் பாடல்களை கொடுத்திருக்காரு. சோ அப்படிப்பட்டவர் ஒரு படத்துக்கு மியூசிக் டைரக்ட் பண்ணணும் அப்படின்னா அவரு 4ல இருந்து 5 கோடி ரூபாய் வரைக்கும் சம்பளமா வாங்குறாராம். அடுத்ததா 2வது பிளேஸ்ல ஆஸ்கர் நாயகன் இருக்காரு. ஏஆர் ரஹ்மான் எப்பவுமே பயங்கர ஒரு ஹை காஸ்ட் அப்படிங்கிற ஒரு பேர் தான் சினிமா வட்டாரத்துல இருந்துட்டு இருக்கு. சோ ஒரு படத்துக்கு மியூசிக் டைரக்டர் பிக்ஸ் பண்ணணும் அப்படின்னாலே எல்லாரோட மைண்ட்லயும் பாத்தீங்கன்னா இப்போ ஏஆர் ரஹ்மான் கண்டிப்பா இருக்கும். எல்லா டைரக்டர்ஸோட ஒரு கனவாவே இருக்கும். கண்டிப்பா நம்மளோட ஒரு படத்துக்கு ஏஆர் ரஹ்மானோட மியூசிக் வைக்கணும்ன்றது ஒரு கனவா இருக்கும். ஆனா அவருடைய பட்ஜெட் காரணமா தான் நிறைய பேர் அவரை வந்து புக் பண்றது கிடையாது. சோ ஏஆர் ரஹ்மான் வந்து தமிழ் சினிமாவுக்கு மியூசிக் போட்டதை தாண்டி பாலிவுட் ஹாலிவுட் சினிமாக்களுக்கு அவர் மியூசிக் போட ஆரம்பிச்சிட்டாரு. சோ தன்னோட மியூசிக்கை வேர்ல்டு வைட் ஃபுல்லாவே அவர் வந்து பண்ணிட்டு இருக்காரு. அதனால அவருக்கு தமிழ் சினிமாவில வாய்ப்புகள் இல்ல அப்படின்னா நம்ம பெரிய அளவுல சொல்லிட முடியாது. இருந்தாலும் தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் அவருடைய பட்ஜெட் ரொம்ப ஹையா தான் சொல்லப்படுது. சோ அப்படிப்பட்ட ஏஆர் ரஹ்மான் ஒரு படத்துக்கு இசையமைக்கிறதுக்காக கிட்டத்தட்ட 10 கோடி ரூபாய் சம்பளமா வாங்குவாராம். இதுல நம்பர் 1 பிளேஸ்ல யார் இருப்பாங்க அப்படின்னு கண்டிப்பா நீங்க வந்து கெஸ் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ வந்து 2 பேருக்கு தான் போட்டி. ஒண்ணு வந்து சாய் அபயங்கர், இன்னொன்னு அனிருத். சோ இவங்க 2 பேர்ல தான் யாரோ ஃபர்ஸ்ட் இருக்காங்க அப்படின்றது உறுதி. பட் சாய் அபயங்கர் இப்பதான் 1-2 படங்களுக்கு இசையமைச்சிட்டு வராரு. அனிருத் ஆல்ரெடி ஒரு 4 to 5 இயர்ஸாவே ரொம்ப சக்சஸ்ஃபுல்லான ஒரு யங் மியூசிக் டைரக்டரா வலம் வந்துட்டு இருக்காரு. சோ அப்படிப்பட்ட அனிருத் பாத்தீங்கன்னா ஒரு படத்துக்காக இப்ப ஏஆர் ரஹ்மானியே மிஞ்சிட்டாராம். சோ அவர் வந்து 15 கோடி ரூபாய் வரைக்கும் சம்பளமா வாங்கிட்டு இருக்காராம். சோ அது மட்டும் இல்லாம பேன் இண்டியா மூவியா இப்போ அட்லி ஒரு படத்தை டைரக்ஷன் பண்ணிட்டு இருக்காரு. அதுல அல்லு அர்ஜுன், தீபிகா படுகோன்லாம் நடிக்கிறாங்க. சோ இந்த படம் மிகப்பெரிய அளவுலயும் மிகப்பெரிய பட்ஜெட்லயும் உருவாக்கிக்கிட்டு இருக்கு. சோ அதனால அந்த படத்துக்கும் அனிருத் தான் மியூசிக் டைரக்ட் பண்றாராம். சோ அதனால அந்த படத்துக்கு அவர் சம்பளமா 25 கோடி ரூபாய் வந்து வாங்க போறாராம். சோ அதனாலதான் இப்போ ஏஆர் ரஹ்மானை விட அனிருத் தான் அதிகமான சம்பளம் வாங்கிட்டு இருக்காரு நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில. சோ தமிழ்னு சொல்றது உள்ள சவுத் இந்தியா சினிமாவில அவர் வந்து அதிகமா வாங்கக்கூடிய ஒரு மியூசிக் டைரக்டரா வலம் வந்துட்டு இருக்காரு. ஏஆர் ரஹ்மான் வந்து இப்போ இந்தியாவை தாண்டி வேர்ல்டு வைட்ல மியூசிக் பண்ண போறதுனால அவரு இங்க பெரிய அளவுல கான்சென்ட்ரேஷன் பண்ணி எதுவும் பண்றது இல்ல. ஃபுல் அண்ட் ஃபுல் அவரோட டார்கெட்டே பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் மியூசிக் பண்றது அப்படின்றதுதான். சோ அதனால அவர் அந்த பக்கம் போயிட்டாரு. இங்க வந்து இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் பெரிய லெவல்ல இருக்கிறது அனிருத் தான். சோ அதுக்கு அடுத்தபடியா அந்த இடத்துல ரீப்ளேஸ்க்காக ரெடி ஆகிட்டு இருக்காரு சாய் அபயங்கர். பட் அவரோட சம்பளம் அப்படிங்கிறது இப்ப வந்து கிட்டத்தட்ட லட்சங்கள்ல தான் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. சோ மேபி ஃபியூச்சர்ல அவரும் கோடிகள்ல சம்பளம் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நான் சொன்ன இத்தனை மியூசிக் டைரக்டர்ஸ்ல யாரு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அதே மாதிரி உங்களுக்கு மியூசிக்கை எப்படி கேட்க பிடிக்கும் அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி சினிமா பத்தியும் சினிமா நடிகர்கள் பத்தியும் டே பை டே இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஃப்ரெண்ட்வுட் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.